படிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பயங்கரமா கோவத்துல இருக்காங்க விஜயா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை அவ செஞ்சிருப்பா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்பவே அந்த ரோகிணிய என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு விஜயா கோவப்படுறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாத்துக்கும் உனக்கு அவசரம் தான். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்ய மாட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க, அவ எப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கா? அப்படிப்பட்டவளை மன்னிச்சு விட சொல்றீங்களா? பாத்தீங்கல்ல என்னை எப்படி அவ ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுதான் புரியல. எதுக்காக மீனாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு அவ நினைச்சா? அது மட்டும் எனக்கு இப்ப வரைக்கும் புரியலன்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருக்காங்க. பா, என்னப்பா சொல்றீங்க? இது கூட உங்களுக்கு புரியலையா? இப்போ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு சொன்னது யாரு? ஒண்ணு நான், இன்னொன்னு மீனாவா? அவளை பொறுத்த வரைக்கும் நானும் மீனாதான் பரம எதிரி. அவ ஒரு வேளை எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள ஈஸியா வந்துடலாம்னு சொல்லிட்டு கூட இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பா. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுதுன்னு சொல்லி முத்து சொல்றாங்க. உடனே ரவி கரெக்ட், இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க. அண்ணன், என்னென்ன இது? உங்களை நம்பிதானே மீனாவை இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு கொடுத்தோம். அவ எவ்வளவோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கா. அது எல்லாமே அவ மனசுக்குள்ள வச்சு அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கா. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. உங்க மேலயும் சரி, மாப்பிள்ளை மேலயும் சரி, எந்த ஒரு குறையும் சொல்லல. ஆனா இப்போ இந்த காலத்துல கூட ஆன்மீகம் ஜோசின்னு சொல்லி மீனாவோட மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவளை வீட்டை விட்டு துரத்தி அவ அந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருந்தா. இதெல்லாம் நல்லாவா இருக்குன்றாங்க. இங்க பாருமா சந்திரா, எல்லா விஷயமும் எனக்கும் புரியுது. புரியாமலாம் இல்ல. என்ன பண்றது? எல்லாம் விதிப்படி நடக்கும். நல்லவங்க கடவுள் சொல்லிச்சாலும் கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதுபடி நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க மீனாவை இங்கே இருக்கட்டும், மீனாவை இங்க விட்டுட்டு போங்க. என்ன விஜயா, மீனா இங்க இருக்கலாம் இல்ல? இல்ல இதுக்கும் ஜோசியம் ஜாதகம் சொல்லுவியான்னு சொல்லி கேக்குறாங்க. விஜயாவால எதுவுமே பேச முடியாம அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அந்த போலீஸ் அம்மையார போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த காலத்திலயே ஜாதகம் ஜோசியம் நல்லா நம்பிட்டு இருக்காதீங்கம்மா, அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மனோஜ் ஒரு பக்கமும் விஜயா ஒரு பக்கமும் இப்பவே அந்த ரோகிணிய உண்டு இல்லைன்னு அக்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு, வாடா மனோஜ் போகலாம். எந்த அளவுக்கு அவ இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கா, அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா, எதுவும் கவுத்தோன்னு எதுவும் ஒண்ணுமே செய்ய முடியாது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க. அவ நம்மள சீண்டி பாக்குறா. ஏதாவது ஒரு வகையில ஒரு வழியில இவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா? அந்த பிரச்சனை மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு பாய்தா கிடைக்குமா? இத பத்தி மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதை ஏன் நீ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற? இது எல்லாத்துக்குமே நம்ம கோர்ட் மூலியமா என்ன பதில் சொல்லணுமோ அத நம்ம சொல்லிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. ஏங்க, ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ இஷ்டத்துக்கு அவ என்னனாலும் பண்ணுவா. அத பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, தயவு செஞ்சு நீங்க இதுல குறுக்க வரவே வராதுங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுன்னே தெரியாதுன்னு சொல்லி பயங்கர கோபத்துல விஜயா இருக்காங்க. அம்மா, இனிமேலாவது தயவு செஞ்சு என்ன நாட்டுல நடக்குது, நடப்பு என்ன ஏதுன்றத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எது ஒண்ணும் பண்ணுங்க. வா மீனா போகலன்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்பதான் வீடு வீடா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரவி அங்கிருந்து போறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையால இந்த சனி என் வீட்டை விட்டு போச்சுன்னு நினைச்சேன். கடைசியில எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமா எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்தி பேசுற மாதிரி இந்த ரோகிணி பண்ணிட்டா. உன் அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, என் கைய வேற கட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே கோபத்துல இருக்க. என்ன பண்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. மா, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குமா. இப்ப நான் என்னமா பண்ணட்டும்? நான் போய் அவளை கேள்வி கேட்கணும். அவளை என் கையால 4 அடி அடிக்கணும். இந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரமா வருது. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சேம்மான்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நானும் இப்ப அப்படி தானடா இருக்கேன். அவங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான். எதுவா இருந்தாலும் ஒரு முறைக்கு 3 முறை யோசிச்சு எது ஒண்ணும் பண்ணலாம்டா. அவளுக்கு இனி இருக்கு. நேர்ல போய் தானே பேசக்கூடாது. போன்லயே அவளை என்ன கேள்வி கேட்கிறேன்னு பாரு. இதுலயே அவ செத்து போகணும். அந்த அளவுக்கு அவளுக்கு கேள்வி கேட்க போறேன் பாருன்னு சொல்லிட்டு
பயங்கரமா வந்து கோபப்பட்டுட்டு ரோகிணிக்கு கால் பண்றாங்க. இப்ப ரோகிணி வந்து என்ன இது, ஆன்ட்டி நமக்கு ஃபோன் பண்றாங்க. ஒருவேளை அவங்க மனசு மாறி இருப்பாங்களோ? இருக்கலாம். அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு பயங்கர ஈகராவும் எக்ஸைட்டிங்காவும் ஃபோனை வந்து அட்டன் பண்றாங்க. ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டின்னு சொன்னதும், ஏண்டி உனக்கெல்லாம் என்னடி சொல்றது, உன்னெல்லாம் திட்டி திட்டி எனக்கே வந்து அவ்வளோ கோவமா இருக்கு. என்னடி மனுஷினி, உன்னெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது, கோவமா வருது. ஏண்டி இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யறதுக்கு உனக்கு எப்படிடி மனசு வந்ததுன்னு நல்லா சொல்லி ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காங்க. ஆன்ட்டி நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக நீங்க என்னை இப்ப திட்டிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ணேன்றாங்க. என்ன எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? இந்த நடிப்புக்காகவே முதல் வேலையா என் பையன் மனோஜுக்கும் உனக்கும் கூடிய சீக்கிரம் விவாகரத்து பண்ணலனா என் பேர் விஜயா கிடையாதுன்றாங்க. நான் எந்த தப்பு பண்ணேன் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னனாலும் சொல்லிட்டு இருக்கீங்க. அது எல்லாம் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. போலி சாமியாரை வர வச்சு மனோஜ் கிட்ட பேசி இந்த வீட்டுல வந்தா புருஷனுக்கு ஆபத்து, அதனால மீனா வீட்டை விட்டு போகணும்னு எல்லாம் சொல்லனது நீதானன்றாங்க. ஆன்ட்டி இந்த விஷயம் நீங்க சொன்ன அப்புறம் தான் எனக்கு தெரியுது. இத நான் பண்ண கிடையாது, நான் பண்ணல, இத பண்ணதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சின்னமணியோட பேரை சொல்லலாம்னு சொல்லிட்டு உடனே இல்ல, சின்னமணி நமக்காக எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இத வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி இந்த விஷயத்த வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாகுறாங்க. இனி இருக்குடி உனக்குன்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாங்க. உடனே அண்ணாமலை வெளியே வராங்க. விஜயா யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க, என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கன்றாங்க. ஏங்க எனக்கு ஆத்திரம் தீரலைங்க. இவளை என் கையாலே 4 அடியும் என் காலில் போட்டிருக்க செருப்பை எடுத்து 4 அடி அடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே வந்து கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ரோகிணி லைன்ல இருக்காளா? ஆமாங்க லைன்ல இருக்கா. அவளை செருப்பாலே அடிக்கணுங்கன்றாங்க. ஒரு நிமிஷம் போனை கொடு. இல்லைங்க எனக்கு ஆத்திரம் தீரல, அவளை உண்டியில ஆக்காம நான் விட மாட்டேன். விஜயா நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? போனை கொடுன்னு சொல்றேன்ல, போனை கொடுன்னு சொல்லிட்டு. ஏமா இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு பொய்யை சொல்லி நீ மனோஜை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லி நாங்க டீசெண்டா எங்க குடும்பத்துக்கும் உனக்கும் செட் ஆகாது. அதனால இனி இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்களாவே வந்து உனக்கு விவாகரத்து கொடுக்கலான்னு முடிவு எடுத்து இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்த குடும்பத்தை வந்து ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நீ பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் சரியா சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்கிள் உங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். இந்த குடும்பத்திலேயே மதிக்கிற ஒரே ஆளு நீங்க தான். உங்களை நான் ரொம்பவே மதிக்கிறேன். என் அப்பா ஸ்தானத்துல தான் அங்கிள் நான் உங்களை பாக்குறேன். நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றதுல எதுவும் இல்ல. மனோஜை ஏமாத்துறதுக்காக வேணும்னா போலி சாமியாரை வர வச்சு மனோஜுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஒன்று இருந்தா அது அவன் பொண்டாட்டி ரோகிணி கூட மட்டும்தான், மீதி எதுவும் இல்ல. அப்படி எல்லாம் வேணும்னா சொல்லியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க உயிருக்கு ஆபத்து, அதே மாதிரி மீனவ வீட்டை விட்டு துரத்துறது, இந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்புங்க அங்கிள்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு சொல்றாங்க. ஆன்ட்டி சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஒத்துக்கிறேன். மனோஜ் இல்லைன்னா எனக்கு லைஃப் கிடையாது. மனோஜ் மட்டும்தான் எனக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். மனோஜை இப்பவும் சொல்றேன். நான் எதுக்காகவும் யாருக்காகவும் என்னுடைய மனோஜை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல மனோஜ் மட்டும்தான் என் புருஷன். இத இப்பவும் நான் சொல்றேன். ஆனா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நான் இறங்கி போக மாட்டேன் அங்கிள்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா போனை கட் பண்ணிட்டாங்க. போன் கட் பண்ணதும் ஏங்க என்னங்க நீங்க போனை கட் பண்ணிட்டீங்க, கொடுத்திருந்தா இன்னும் நறுக்கு நான் கேள்வி கேட்டிருப்பேன். அப்பதாங்க எனக்கு ஆத்திரம் அடங்கி இருக்குன்றாங்க. விஜயா இப்ப மீனா வீட்டை விட்டு போனது கூட உனக்கு பெரிய விஷயமா தெரியல. உன் பையன் மனோஜ வந்து அவ ஏமாத்திருக்கா. அதே மாதிரி என் உயிருக்கு ஆபத்துன்னு அவ சொல்லியிருக்கா. இதுதான் உனக்கு பெரிய விஷயமா தெரியுது. பின்ன இல்லையாங்க, எப்படிப்பட்ட ஒரு கேவலமான இவளெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. போதும் விஜயா, எனக்கு என்னவோ அந்த போலீஸ் சாமியார் சொன்னது பொய்யுன்னு தோணுது. ரோகிணி இந்த வேலையை செய்யலன்னு சொல்லி அடிச்சு சொல்றா. எனக்கு என்ன பண்றது, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஏங்க அவ உங்களை நல்லா ஏமாத்திருக்கா. இது கூட உங்களுக்கு புரியலையா? என்னங்க நீங்க ஏங்க இப்படி முட்டாளா இருக்கீங்க? யாரு என்ன சொன்னாலும் அதை நீங்க நம்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து என்னப்பா அம்மாவும் நீங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்றாங்க. அது ஒண்ணு இல்ல, இவ போன் பண்ணி ரோகிணிய கண்டபடி பேசிட்டு இருந்தா.
எனக்கும் கோவம் வந்தது. ரோகிணி கிட்ட பேசினேன். அதுக்கு ரோகிணி என்ன சொன்னா தெரியுமா? இந்த விஷயத்த நான் பண்ணவே இல்ல. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்றா. அததான்டா கேட்டுட்டு இருந்தேன்றாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது மாமா. ரோகிணி இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி போக மாட்டாங்க. நம்ம குடும்பத்து மேல எல்லார் மேலயுமே அவளுக்கு கோபம் இருந்தாலும், உங்க மேல அவளுக்கு தனி மரியாதை இருக்கு. நான் அத இல்லன்னு சொல்லல. உங்க உயிருக்கு ஆபத்து இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா அவ போய் சொல்லியிருக்க மாட்டா. எனக்கு என்னவோ அந்த சாமியார் பொம்பள சொன்னது தப்பா தான் தோணுது. கண்டிப்பா தப்பா தான் இருக்கும் மாமான்னு சொல்லிட்டு அடிச்சே சொல்றாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு விஷயத்த சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ரோகிணிய நீ வந்து தலையில தூக்கி வச்சு தாண்டி ஆடுற. உனக்கு இருக்குன்றாங்க. உடனே முத்து வந்து, "ம்மா தலையில தூக்கி வச்சு ஆடுனது வேற. நீங்க என்ன இங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தானே என் மருமக, பணக்கார மருமக, மலேசியா மருமகன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. மறந்துட்டீங்களான்னு" சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்து, "ஏங்க நம்ம அந்த தாலி செயின எடுத்துட்டு போயிட்டு நம்ம சீதா கிட்ட வந்து குடுக்கணும். அதுக்காக போகலாமான்றாங்க. போகணும். போயிட்டு அங்க முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அத நடத்தி முடிக்கணும். ஏங்க அங்க வந்தாலும் எதுவும் யாருக்காகவும் எதுவும் பேசக்கூடாது. நீங்க பாட்டுக்கு சைலன்ட்டா இருக்கணும். அது எப்படி? என்ன ஆனாலும் சரி, சீதாவோட தாலிய எப்படியோ ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டோம். அது பிரச்சனை கிடையாது. இருந்தாலுமே அருண் வந்து சீதாவை வீட்டை விட்டு துரத்துனது தப்பு தானே. அதுக்கு நியாயம் கேட்க வேண்டாமா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் கேட்காம விட்டாதான் பெரிய விஷயம் நடந்தாலும் அதையும் கேட்க முடியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்து, முத்து அது வந்து அவங்க குடும்ப பிரச்சனை. அவங்க குடும்ப பிரச்சனைய அவ பார்த்துப்பா. அவளால எந்த பிரச்சனையும் பண்ண முடியாம தீர்க்க முடியாம ஒரு விஷயம் நடந்தா அப்ப வேணும்னா நீ வந்து அப்பா ஸ்தானத்துல போயிட்டு நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. இது அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அவங்க 2 பேருமே வந்து சரி பண்ணிக்கிட்டோம். இதுல நீ இன்வால்வ் ஆகாத. நீ சீதா கிட்ட தாலி செயின் குடுத்து அனுப்பிட்டியா? மீதி எல்லாம் அவ புருஷன்கிட்ட அவ பேசிக்கிட்டும். புரியுதான்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாங்க. சரிங்கப்பா, நீங்க சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல நான் என்ன பேச போறேன்? நான் எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அங்கிருந்து போனதும் முத்தம் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சீதா மெதுவா வீட்டுக்கு வராங்க. அருண் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏங்க காணாம போன தாலி செயின் மாமா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாருங்கன்றாங்க. அது எப்படி? எனக்கு என்னவோ உன் மாமாவே ஆளை வச்சு உன் தாலி செயின் அடிக்க சொல்லியிருப்பான். அப்படி பண்ணக்கூடிய ஆளுதான் அவன். எப்படி இப்படி எல்லாம் நடக்குது? என்ன சீதா, உன்னுடைய மாமா கூட கூட்டு சேர்ந்து இப்படி ஒரு ஃப்ராடு வேலையை பண்றியான்னு சொல்லிட்டு அருண் கேட்க, ஏங்க இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? கோயில்ல தாலி செயின் காணாம போயிடுச்சு. அக்காவும் மாமாவும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் மாறு விஷயத்துல போய் அதுக்கப்புறம் ஏதேதோ பண்ணி தாலி செயினை எடுத்துட்டு வந்தா நீங்க என்னங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க? என் அக்கா மாமாவை பத்தி தப்பா பேசாதீங்க. உன் புருஷனை பத்தி யாரு என்ன பேசினாலும் அதை பொறுத்துக்கிட்டு இருப்ப. உன் மாமாவை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. உடனே சண்டைக்கு வந்துடுவ. எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. உனக்கு நான் புருஷனா இல்ல அவன் உனக்கு புருஷனான்னு சொல்லிட்டு பேசினதோ. என்னங்க கீழ்த்தரமா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க? அவர் என்னுடைய அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே அவர் தான் பாக்குறாரு. அவரை பத்தி இப்படி கொச்சையா பேசுறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்த மனசு வந்தது? அத்தை இறந்ததுல இருந்து நீங்க ஒரு சைக்கோ மாதிரி இருக்கீங்க. யார பார்த்துட்டு பைத்தியக்காரன்னு சொன்ன சைக்கோன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு செம்ம அடி வெளுத்து வாங்குறாங்க சீதாவ. இங்க பார், நான் உன் புருஷன். உன்னை அடிப்பேன். என்னனாலும் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. தாலி செயின் எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா ஓவரா ஆடாத. தொலைச்சது உன் தப்பு. உன் மாமன் கண்டுபிடிச்சு குடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு இப்படி வந்து பீத்திக்கிற. இங்க பார், இனி அவனை பார்க்க போறேன், அக்காவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கிளம்பி போன உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவுதாண்டி உனக்குன்னு சொல்லிட்டு கோவமா அருண் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப சீதாவால எந்திரிக்க கூட முடியாம சீதா பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. சீதா இனியும் பொறுக்காம முத்து கிட்ட வந்து அருண் வந்து நடந்துகிட்ட கொடுமை எல்லாமே சொல்லுவாங்களா? இதுக்கு முத்து வந்து அருணுக்கு சரியான பதிலடி கொடுத்து அருணோட மனச மாத்துவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.